எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் சமூக வலைத்தளங்களில் மிக பெருமளவுக்கு வைரலாகவும் பரபரப்பாகவும் போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மற்றும் திரிஷா குறித்து ஒரு முக்கியமான விஷயம் இப்போ சோசியல் மீடியாக்களில் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் எல்லார் மத்தியிலையுமே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் என்ன அப்படிங்கிற அந்த அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தான் நம்ம முதல்ல தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்ம இரண்டாவதாக தெரிந்து கொள்ளப் போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, த்ரிஷா அவர்கள் என்ன பண்ணாங்க, இப்படி அடுத்தடுத்து பல முக்கியமான விஷயங்கள் அந்த குறிப்பிட்ட தகவலில் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் தெரிந்து கொண்டு, இதையெல்லாம் தெரிந்த சங்கீதா அவர்கள் மீண்டும் தளபதி விஜயோடு அவர்கள் சேருவார்களா மாட்டார்களா, தளபதி விஜயும் சங்கீதாவும் மீண்டும் சேருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சு போகிறோம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. இந்த வீடியோவில் பல முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இது ஒவ்வொன்றுமே, இந்த ஒவ்வொரு குறிப்பிட்ட விஷயமே கண்டிப்பாக உங்களை மிக பெருமளவுக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்கும். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேயர்களே, நம்முடைய சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே இப்போ ரொம்பவே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். தளபதி விஜய் மற்றும் விஜய் மனைவி சங்கீதா அவர்களுடைய டைவர்ஸ் குறித்து தான் எல்லாருமே ரொம்பவே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நேயர்களே, இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்ல பொண்ணாக அவங்க எமோஷ்னலாக ரொம்பவே பாசம் அதிகமாக காட்டக்கூடியவங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. சங்கீதா அவர்கள் ஒரு மனைவி அப்படிங்கிறத விட ஒரு தாய் தன்னுடைய மகன்கள் மற்றும் மகள் மேலே மிக பெருமளவுக்கு பாசம் வச்சுருக்கிறவங்களாம். அப்படிப்பட்ட ஒருத்தவங்க தான் சங்கீதா அவர்கள். அதனால தான் அவங்களால் தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தினரோடையோ இல்லை தன்னுடையோ நேரத்தை செலவு பண்ண முடியாததை அவங்களால பொறுத்து கொள்ளவே முடியலையா, ஏற்றுக்கொள்ளவே முடியலையா. ஏன்னா சங்கீதா அவர்கள் அதிகப்படியாக ஆசைப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அன்பும் பாசம் மட்டும்தானா. அது கிடைக்காததுனால தான் இப்படிப்பட்ட ஒரு முடிவை சங்கீதா அவர்கள் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியாகியிருக்கு. பொதுவாக சங்கீதா அவர்கள் எப்படிப்பட்ட குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளவு தன்மையானவங்களாம், அவ்வளோ நல்லவங்களாம், எல்லாத்தையுமே ரொம்பவே மதித்து நடக்கக்கூடியவங்களாம், ரொம்பவே தமிழ் பாரம்பரியம் மிக்க ஒரு பெண்மணி தான் சங்கீதா அவர்கள். தன்னுடைய மகன் மேலேயும் மகள் மேலேயும் அவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்களாம். அதாவது தளபதி விஜய் அவர்களை விட பல்லாயிரம் மடங்கு சங்கீதா அவர்கள் மகன் மேலேயும் மகள் மேலேயும் பாசம் வச்சுருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக சங்கீதா அவர்கள் இருக்கிறதுனால தான் தளபதி விஜய் அவர்கள் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறத அவங்களால தாங்கிக் கொள்ள முடியலையா. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி, அதாவது இந்த அரசியலுக்கு வரத்திற்கு முன்னாடி தளபதி விஜய் அவர்கள் படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது குறைஞ்சபட்சம் அப்போ இப்போயாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாராம். ஆனால் அவர் எப்போ அரசியலுக்குள்ளே வந்தாரோ, அரசியலுக்குள்ளே வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அரசியல் அப்படின்னு இறங்கிட்டாராம். அவர் ஒவ்வொரு மேடைகள்லையும் சொல்லிகிட்டு இருப்பார், நான் என்னுடைய வாழ்க்கையை முழுக்க இந்த அரசியலுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன், தமிழக மக்களுக்காக அர்ப்பணிக்கிறேன், தமிழக மக்களுடைய வாழ்க்கையை ஒரு உச்சத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அர்ப்பணிக்கிறேன், நான் என்னுடைய சினிமாவில் உச்சத்திலிருந்து நான் இங்கே வரேன், இது எல்லாம் தமிழக மக்களுக்காக தான் அப்படின்னு சொல்லுறது வெறும் வாய் வார்த்தை மட்டும் கிடையாதான். என்னுடைய குடும்பத்தினர் கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லையா, முழுக்க அரசியல், மக்கள், அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கிறதுனால தளபதி விஜய் அவர்களால் சங்கீதா அவர்களோட கொஞ்சம் கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியறது இல்லையா, அரசியல் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விரிசல் அப்படிங்கிறது மிக பெருமளவுக்கு அதிகமாகி டைவர்ஸில் முடிஞ்சிருக்கு. ஆனால் இன்னும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது, யாருக்கும் பதில் தெரியாமல் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவர்கள் இந்த ஒரு டைவர்ஸை எதனால் எலெக்ஷனுக்கு சரியாக 30 நாட்களுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு கேள்வியாக இருக்குது, ஒரு புதிராக இருக்குது. ஒருவேளை இவங்க சரியாக 1 வருஷத்துக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிட்டாங்களா, இப்போ கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுகவினர் இதை ஆன்லைனில் இவ்வளோ பெரிய பரபரப்பாக ஏற்படுத்தி தளபதி விஜய் அவருடைய பெயருக்கு கலங்கனம் ஏற்படுத்தணும், அவருக்கு ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி இப்படி பண்ணாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஒரு $1 மில்லியன் கேள்வி அப்படின்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது நேயர்களே, தளபதி விஜயும் விஜய் மனைவியும் மீண்டும் சேருவாங்களா அப்படின்னு பார்த்தா, தளபதி விஜய் மனைவியே மீண்டும் சேர்றதுக்கு ஒத்துக்கிட்டாலும் தளபதி விஜய் அவர்கள் அதற்கு சம்மதிப்பதற்கான வாய்ப்பு மிக பெருமளவுக்கு குறைவு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கப்படுது. அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லப்படுதுன்னா,
தளபதி அவர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறத இன்றைக்கோ நேற்று முடிவு பண்ணது கிடையாதான். தளபதி அவர்களுடைய படங்களை நீண்ட நாட்களாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். அவர் அட்லீஸ்ட் இப்போ வர ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தால் கூட தெரியும். அவருடைய பழைய படங்கள் பகவதி முதற்கொண்டு இன்னும் பழைய படங்களில் கூட நான் சிஎம்மாக ஒரு நாள் ஆகுவேன், நான் அரசியலுக்கு வருவேன் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்களை படங்களில் இணைச்சிக்கிட்டே வந்துட்டு இருப்பார். இப்படி தளபதி விஜய் அவர்கள் இந்த அரசியலுக்குள்ளே வரணும், தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், தமிழக மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப நாளாகவே நினச்சிட்டு ரொம்ப வருட காலங்களாக நினச்சி அதையெல்லாம் அதற்காக மூவ் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனுக்கு வரும்போது எலெக்ஷனுக்கு சரியாக 30 நாட்களோ 2 மாத காலங்களோ இருக்கும்போது மனைவி சங்கீதா அவர்கள் தான் கூடிய 20 வருஷம் இருந்துட்டு டைவர்ஸ் அப்படிங்கிற பேரில் தன்னுடைய பெயருக்கும் தனக்கு பர்சனலாக இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அவர்களுக்கு மிக பெரும் அளவுக்கு கோபம் சங்கீதா அவர்கள் மேலே இருக்குதான். அதனால் தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களே ஏற்றுக்கொண்டாலும் தளபதி விஜய் அவர்கள் ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தானா. இந்த ஒரு கோபத்தின் வெளிப்பாடு தான் த்ரிஷா அவர்களோட சேர்ந்து தளபதி விஜய் அவர்கள் கல்பாத்தி அவங்களுடைய கல்யாணத்தை அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. இது குறித்து டிவிக்கே தொண்டர்கள் கூட என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்பா தலைவரே இப்போ இந்த மாதிரி பண்ணணுமா? இப்போ ஏற்கனவே நம்ம எதிர்கட்சிகள் மற்ற கட்சிகள் எல்லாருமே நம்மளை தவறாக பேசிகிட்டு இருக்கும்போது, பல விஷயங்களை ஏற்படுத்திகிட்டு இருக்கும்போது, அந்நியார் அவர்கள் அப்ளை பண்ண டைவர்ஸ் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும்போது எதற்கு இப்போ த்ரிஷாவோட கல்பாத்தி திருமணத்துக்கு சேர்ந்து போகணும் அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்ருக்குறாங்க. ஆனால் இது குறித்து அரசியல் விமர்சகர்கள் இது தளபதி விஜய் அவர்களுடைய ஒரு மாஸ்டர் மூவ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல்லாமே மறைச்சி அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அதை பற்றி தான் எல்லாருமே பூதாகரமாக பேசுவாங்க. அது பப்ளிக்காக இருக்கும்போது அது ஈஸியாக அந்த விஷயத்தை பற்றி நமக்கு ஒரு விஷயம் ஈஸியாக கிடச்சிச்சின்னா எப்படி அதை பெருசாக கண்டுக்க மாட்டோமோ, அதனால் வெளிப்படையாக இருக்கிற விஷயத்தை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதனால தான் தளபதி விஜய் அவர்கள் த்ரிஷா அவர்களோட வெளிப்படையாக இந்த ஒரு திருமணத்தில் கலந்து கொண்டாங்க அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் பேசுகிறாங்க. இப்படியெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது நேயர்களே, இப்போ ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மற்றும் த்ரிஷா அவர்கள் ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா மனசு விட்டு பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்களாம். அதாவது தளபதி விஜய் அவர்கள் இந்த ஒரு டைவர்ஸ் நியூஸ்னால மிக பெரும் அளவுக்கு மன உளைச்சல் அடைஞ்சிருக்கிறாராம். அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் த்ரிஷா அவர்களோட ரொம்ப நேரம் ஷேர் பண்ணிக்கிட்டாராம். இந்த மாதிரி உங்களுக்கே தெரியும், என்னுடைய வாழ்க்கையில் நான் தமிழக மக்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அரசியலுக்குள்ளே வந்தேன். சங்கீதா அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இப்படிப்பட்ட ஒரு டைவர்ஸை அப்ளை பண்ணி இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை இப்படிப்பட்ட ஒரு மன உளைச்சலை எனக்கு ஏற்படுத்தியிருக்கிறாங்க. என் கூடவே சப்போர்ட் பண்ண வேண்டிய இந்த ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு இவ்வளோ பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்களிடம் அவ்வளோ நேரம் பேசியிருக்கிறாங்களாம். ரொம்ப முக்கியமாக தளபதி விஜய் அவர்கள் இந்த ஒரு டைவர்ஸ் குறித்து எந்த ஒரு கட்சி நிர்வாகிகளிடம், அது புஷி ஆனந்தா இருக்கட்டும் இல்லை ஆதவ் அர்ஜுனாவாக இருக்கட்டும், யாரிடமோ இதை பற்றி பேசவே கிடையாதான். இப்படி தளபதி விஜய் அவர்கள் யாரிடமே ரொம்ப நாள் பேசாமல் இருந்தாராம். முதல் முறையாக த்ரிஷா அவர்களிடம் தான் ரொம்ப மனசை விட்டு இதை பற்றி வெளிப்படையாக பேசியிருக்கிறாராம். அதன் பிறகு தான் திருமணத்துக்கும் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குறிப்பிட்ட தகவல் இருக்குது. இது மிக பெரும் அளவுக்கு வைரலாக பரபரப்பாக போயிட்டுருக்கு. நேர்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க? தளபதி விஜய் அவர்களுக்கா, விஜய் மனைவி சங்கீதா அவர்களுக்கா, த்ரிஷா அவர்களுக்கா? உங்களுடைய கருத்துக்கள்லாம் என்ன அப்படிங்கிறதை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.